தற்போது நமது மூத்த செய்தியாளர் தியாகச்சம்மல் அலங்காநல்லூர் பகுதியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கள நிலவரம் குறித்து கேட்டறியலாம். தியாகச்சம்மல், தொடர்ந்து 6 நாட்களுக்கும் மேலாக அங்க இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தி வந்த நிலையில தற்போது அலங்காநல்லூர் பகுதி எப்படி இருக்கு, அங்க நிலவக்கூடிய சூழல் குறித்து சொல்லுங்க. தம்பி தமிழரசன், நேற்றைக்கு தமிழக அரசு ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அலங்காநல்லூரில் வந்து தானே தலைமையேற்று நடத்துவேன் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த அவசர சட்டத்தை ஏற்க மறுத்து அலங்காநல்லூர் கிராம மக்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் வாடிவாசலை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி வாடிவாசல் பகுதி. இந்த வாடிவாசல் பகுதியை நோக்கித்தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கவனமும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வாடிவாசல் பகுதி, அதாவது நேற்று இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பு வரை அலங்காநல்லூருடைய மற்றும் ஒரு பகுதி, இந்த வாடிவாசல் ஒரு 200 மீட்டர் 250 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் கிராமத்து பொதுமக்கள் போராட்டங்கள் நடத்தி வந்திருந்தனர். ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகு வாடிவாசலை முற்றுகையிடுவது என்ற முடிவுக்கு வந்த கிராம மக்கள் தற்போது வாடிவாசல் பகுதியில் குழுமி வருகிறார்கள். நேற்று அங்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ அதை விட பன்மடங்கு கூட்டம் தற்போது அதிகரித்திருக்கிறது. வாடிவாசல் பகுதி முற்றுகை போராட்டம் தொடர்கிறது. அதே போன்று அலங்காநல்லூர் பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் அதே மாதிரி நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த களம் என்பது வாடிவாசலை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய மக்களின் களமாகவே மாறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தம்பி தமிழரசன், தியாகச்சம்மல், இதுக்கு உண்டான ஒரு நிரந்தர தீர்வா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதை முன்வைக்கிறாங்க? இந்த அவசர சட்டமே ஒரு நிரந்தர தீர்வு தான் அப்படின்னு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியிருக்கிற நிலையில இதற்கு வேறு என்ன நிரந்தர தீர்வா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கிறாங்க? என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அதாவது இந்த விஷயத்துல நம்ம ஒரு வரலாற்று ரீதியான உண்மையை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது இதற்கு முன்பாக ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறது. அந்த அவசர சட்டத்தை பிறப்பித்து அதை நம்பி அலங்காநல்லூர் மக்கள் உள்ளிட்ட மக்கள் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகளை மிக தீவிரமாக செய்கிறார்கள். அந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஜல்லிக்கட்டுக்கு தடை மீண்டும் பிறப்பிக்கப்படுகிறது. அந்த ஏமாற்றம் என்பது இந்த மக்கள் மத்தியில் மிகவும் தீவிரமாக இருப்பதை இந்த களத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய செய்தியாளர் என்கிற முறையில் என்னால் உணர முடிகிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் என்பது இந்த அவசர சட்டம் என்கிற விஷயத்தில் தான் இருக்கிறது. அவசர சட்டம் என்றால் அது எத்தனை நாளைக்கு செல்லுபடியாகும்? ஒருவேளை இன்று இதை நடத்திவிட்டு நாளை உச்சநீதிமன்றம் வழக்கு மீண்டும் வரும்போது அதற்கு தடை விதித்தால் என்ன செய்வது என்கிற அந்த கடந்த கால அனுபவத்திலிருந்து இந்த மக்கள் மீளவில்லை என்பதைத்தான் இந்த போராட்டங்கள் உணர்த்துகின்றன. ஏனெனில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இந்த அவசர சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் உள்ளிட்ட பந்தயங்கள் நடைபெற்றதை நாம் செய்திகளில் ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஆனால் இந்த பகுதி மக்கள் திட்டவட்டமாக ஒரு நிரந்தர சட்டம் என்று சொல்வதற்கு ஒரு வரலாற்று ரீதியான காரணமும் கடந்த கால அனுபவங்களும் ஒரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இனி ஒரு முறையும் ஜல்லிக்கட்டுக்கு தடை வரக்கூடாது, ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான வாக்குறுதியை தமிழக அரசு தரப்பிலிருந்து இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நிலை தற்போது இருக்கிறது. இதுதான் இந்த களம் இங்கு எதிரொலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அப்படி அவர்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த மண்ணில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் இப்போது கூடியிருக்கிற கூட்டம் என்பது சாதாரணமாக கிராம மக்களோடு பேசி மிக தீவிரமாக கூடிய கூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இதில் 95% மக்கள் இந்த கிராமத்தைச் சேர்ந்த உள்ளூர் மக்கள் தான். வெளியூர் மாணவர்கள், இளைஞர்கள் ஏற்கனவே போராட்டம் நடந்த அந்த போராட்ட காலத்தில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கு சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் குழும்பிவிட்டார்கள். நேரம் செல்ல செல்ல கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அந்த காட்சியில் நான் நேரடியாக காட்ட சொல்கிறேன். இது நான் நிற்கக்கூடிய இடம்தான் வாடிவாசல் பகுதி. அந்த தெருவினுடைய கடைசி எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கிறது. அதுவரை மக்கள் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் பேரிகார்டுகள் மற்ற விஷயங்களை அமைத்து தடுப்புகள் போட்டிருந்தாலும் அதையும் மீறி கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. பார்வையாளர் மாடத்திலும் கூட்டம் இருப்பதை நாம் காட்டலாம். நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சியிலே காட்டுவார். பின்னாடி இருந்தது காட்டுங்க. ஒளிப்பதிவாளர் பார்வையாளர் மாடம் வழக்கமாக நடைபெறக்கூடிய பார்வையாளர் மாடத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அமரக்கூடிய மாடத்தை தான் தற்போது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அந்த மாடத்திலேயே உள்ளூர் மக்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் முற்றிலுமாக மக்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து வந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தம்பி தமிழரசன், பொதுவா ஜல்லிக்கட்டு நடைபெறும் போது அலங்காநல்லூர் பகுதியில என்ன விதமான ஏற்பாடுகள்லாம் இந்நேரத்துக்கு நடைபெற்றிருக்கும்? இப்ப ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டும் அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலையில இப்ப அந்த பகுதி எப்படி இருக்கு? ஜல்லிக்கட்டு நடைபெறும் போது இருக்கக்கூடிய அலங்காநல்லூருக்கும் இப்ப இருக்கக்கூடிய அலங்காநல்லூருக்கும் என்ன வேறுபாடுகளை நீங்க பார்க்க முடியுது?
ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய முதல் கட்ட ஆயத்த பணிகள் எதுவுமே இங்கே நடைபெறவில்லை என்பதுதான் களமும் இங்கு இருக்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு காட்டுகின்றன. நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்துதான், அதாவது வாடிவாசல் பகுதி நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்தேன். அங்கிருந்து வரக்கூடிய காளைகள் அதிலிருந்து வளைந்து இந்த சாலையில் தான் நேரடியாக செல்வார்கள். இந்த சாலையின் இரு மருங்கிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டது, அதாவது கேலரி என சொல்வார்கள். கேரிகார்டு மற்றும் கேலரி என்பது காட்சி மாடம். அந்த பகுதி தற்போது எனக்கு நேரடியில் இருக்கக்கூடிய பகுதி என்பது காளியம்மன் கோயில் பகுதி. இந்த காளியம்மன் கோவிலில் தான் பூஜை நடைபெற்று இங்கிருந்து தான் முதல் காளைகள் அவிழ்த்து விடப்படக்கூடிய நிகழ்வு எல்லாம் இருக்கும். அதை ஒட்டி பார்வையாளர் மாடம் அமைக்கப்படும். நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் இரு மரங்கிலும் வலது மற்றும் இடது இடங்களில் தான் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இந்த பாதையில் தான் காளைகள் செல்லும். வீரர்கள் இங்கிருந்து தான் காளைகளை பிடிப்பார்கள். சரியாக நான் நிற்கக்கூடிய இடம் தான் தொடக்க இடம் என்று சொல்லலாம். அதாவது வாடிவாசலிருந்து வெளியே வரக்கூடிய காளைகளை கிராம இளைஞர்கள் பிடிக்கக்கூடிய முதல் இடத்தில் தான் சரியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் தான் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். நான் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து கடைசி இலக்கு கோட்டுக்கு செல்லும் போது அங்கு காளைகள் மீண்டும் உரிமையாளர்கள் அந்த காளைகளை மீட்டெடுக்கக்கூடிய அந்த கலெக்ஷன் பாயிண்ட் என்று சொல்வார்கள், அந்த இடத்திற்கு அந்த காளை செல்லும். இப்படி பல்வேறு கட்ட ஆயத்த பணிகள் எதுவுமே களத்தில் நடைபெறவில்லை. வருவாய்த்துறை சார்பாக ஒரு சில பணிகள் நடைபெற்றதாக நாம் அறிய வருகிறோம். ஆனால் அது எதுவுமே முழுமை பெறவில்லை. அப்படிப்பட்ட பணிகளுக்கு இந்த கிராம மக்கள் நேற்றிருந்து அனுமதிக்கவில்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் நேற்று நள்ளிரவில் 2-3 மணி அளவில் வருவாய்த்துறையைச் சேர்ந்தவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் அந்த கட்டைகளை ஊனுவதற்காக 2-3 குழிகளை இந்த பகுதியில் தோண்டியிருந்தார்கள். உடனடியாக கிராம மக்கள் அந்த பகுதிக்கு வந்து அந்த கட்டைகளை அகற்றி மீண்டும் மண்ணிட்டு அந்த குழிகளை நிரப்பி விட்டார்கள்.